பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அற்புதமான காணொலியின் மூலமாக உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை எல்லாரையும் வாழ்த்துறேன். இயேசுவின் நாமத்தினால நீங்க எல்லாம் ஆசீர்வாதமா இருப்பீங்க, ஆசீர்வாதமா இருக்கணும். கவனிங்க, இன்னைக்கு ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புறேன். எனக்கு ஆண்டவர் என்னோட பேசின ஒரு வசனம், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 23வது வசனம் இவ்விதமாய் சொல்லுது, அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேச விரும்புறார். நீங்க இடற மாட்டீங்க, உங்க பாதை சரியா இருக்கும். நீங்க போகிற வழியில பயம் இல்லாம இருக்கலாம். செம்மையான பாதையில சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில என்னதான் நம்ம நல்ல ரூட்ல நல்ல பாதையில விசாலமான பாதையில போனா கூட கவனம் இல்லாம போனோம்னா கட்டாயம் தடுமாறிடுவோம், கட்டாயம் இடறிடுவோம், கட்டாயம் கீழே விழுந்துருவோம். இன்னைக்கு நேருடைய லைஃப்ல பிரேயர் இருக்கு, நல்ல ஆராதனை விதங்கள், ஆராதனையினுடைய முறைமைகள் இருக்கு, நல்ல வேத வாசிப்பு இருக்கு, நல்ல கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்து வளர்ந்துருக்கிறோம், நல்ல ஊழியம் செய்யறோம், நல்ல தேவனுக்கு பயந்து தொழில் செய்யறோம், எல்லாம் பல விதங்கள்ல நம்ம இருக்கிறோம். ஆனா கூட சில நேரங்கள்ல தடுமாறிடுறோம், சில நேரங்கள்ல கீழே விழுந்துடுறோம், சில நேரங்கள்ல சில பாதைகள்ல சில பயணத்துல ஒரு விதமான திகிலும் பயமும் வந்துருது. ஏன் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? இந்த 3வது அதிகாரம் முழுசை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஆண்டோடைய விருப்பம் என்ன? நம்ம வழி மாறாம, தடம் மாறாம, திசை மாறாம, பயம் இல்லாம, வழியில இடராம சரியா நடக்கணும் அப்படின்றது ஆண்டவர் விரும்புறாரு. அவர் நம்மளை நடத்துறதுக்கும் விரும்புறாரு. கவனிங்க, நம்ம வழி மாறாம, வழி தடம் புரளாம, இடராம நடக்கிறதுக்கு என்ன செய்யணும்? 3 விஷயத்தை செய்யணும். அந்த 3வது அதிகாரம் 3 காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குது. என்ன? முதலாவது 5-6 வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரின் மேல் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். நம்பர் 1, நினைத்து கொள்ளணும். நீங்க மனசுல எப்பயுமே கர்த்தரை நினைத்து கொள்ளணும். மனுஷன் அல்ல, உறவுகளை அல்ல, சொந்த பந்தங்களை அல்ல, பணத்தை அல்ல, உங்களுக்கு இருக்கிற எபிலிட்டி அல்ல, உங்களுக்கு இருக்கிற பேக்ரவுண்டை அல்ல. யூ ஹாவ் டு ரிமெம்பர் த காட்ஸ் பிரசன்ஸ், த காட்ஸ் வே. ஆண்டவருடைய வழியை நீங்க நினைத்து கொள்ள வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை நினைச்சுக்கணும். சில நேரங்களில் காசு பணம் வந்த உடனே, பேர் புகழ் வந்த உடனே, ஆஸ்தி அந்தஸ்து வந்த உடனேயும் ஆண்டவரை மறந்துடுவாங்க. பயங்கர பிஸியா இருப்பாங்க. எல்லாத்துலயும் ஓடி 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 அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், அப்படி பல விஷயங்களுக்கு பிரயாசப்படுவாங்க. ஆண்டவரை மறந்துடுவாங்க. நான் சொல்றேன், அப்பதான் நம்ம வழியில தடுமாற ஆரம்பிப்போம், இடர ஆரம்பிப்போம். ஆக ஆண்டவர் நமக்கு சொல்ற முதல் ஆலோசனை என்ன தெரியுமா? என்ன செஞ்சாலும், எங்க இடத்துக்கு போனாலும், எந்த நிலைமைக்கு போனாலும் நீங்க தயவு செய்து என்ன மட்டும் நினைச்சுக்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப முதலாவது ஆண்டவரை நினைக்கணும். 2வது 11-12 வசனங்களை படிச்சு பாத்தீங்கன்னா, என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்தனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப 2வது முதல்ல நினைக்கணும், 2வது ஏற்றுக்கொள்ளணும். என்னத்தை ஏற்றுக்கொள்ளணும்? சில நேரங்கள்ல சில சூழ்நிலைகளை தேவன் நமக்கு அனுமதிப்பார், சில மனிதர்கள் ஆண்டவர் அனுமதிப்பார், சில உபத்திரவங்களை தேவன் நமக்கு அனுமதிப்பார், சில சிக்ஷைகளை ஆண்டவர் நமக்கு அனுமதிப்பார். என்னால இதெல்லாம் முடியாது, நான் இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணனே, இவ்வளவு நாள் ஊழியம் செஞ்சனே, இவ்வளவு நாள் அதை பண்ணனே, இப்படி பண்ணனே, கொடுத்தனே, எனக்கே ஆண்டவர் இதை அப்படின்லாம் சொல்லக்கூடாது. பைபிள் அழகா சொல்லுது, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். அப்ப we have to accept. ஆண்டவர் என்னெல்லாம் நம்ம லைஃப்ல அனுமதிக்கிறாரோ, எதையெல்லாம் அனுமதிக்கிறாரோ, எந்த பாதையின் வழியா அனுமதிக்கிறாரோ, நம்ம சில விஷயங்களை விரும்ப மாட்டோம், ஆனா கர்த்தர் அதை விரும்புவார். என்ன பண்றது? ஆண்டவர் அதை விரும்பும் போது அதை அக்செப்ட் பண்ணித்தான் ஆகணும். முடியாதுன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அப்ப முதல்ல நினைத்து கொள்ளணும், 2வது ஏற்றுக்கொள்ளணும். எப்படி ஏற்றுக்கொள்ளணும்? என் நேச மணவாளன், என் அன்பு தகப்பன் எனக்கு ஒரு போதும் தீங்கு செய்ய மாட்டார், ஒரு நாளும் எனக்கு அவர் துரோகம் பண்ண மாட்டார். எனக்கு அது தப்பா தோணுது, ஆனா அவருக்கு அது சரியா தோணுதுன்னா, அது அவருக்கு சரியா தோணும் போது அதை நான் ஏற்றுக்கொள்ளணும். எனக்கு தவறா இருக்கிற விஷயங்கள் அவருக்கு சரியா இருக்கு, அவருக்கு தவறாய் தோன்றுகிறது எனக்கு சரியா இருக்குன்னா அது அவசியம் அல்ல. எனக்கு ஆண்டவர் என்ன அனுமதிக்கிறாரோ, என்ன ஆண்டவர் எப்படி பாதையில நடத்துறாரோ அந்த பாதையில பயணிக்க நம்மளை அர்ப்பணிக்கணும், அதை ஏற்றுக்கொள்ளணும். 3வது ரொம்ப அழகான ஒரு வசனம், 21வது வசனம், என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக மெய்ஞானத்தையும் நல்லோசனைகளையும் காத்துக்கொள். காத்துக்கொள், காத்துக்கொள். மெய் ஆலோசனையும் மெய் ஞானத்தையும் நல்ல ஆலோசனையையும் காத்துக்கொள்.
தகப்பன் சொல்லுகிற, ஆண்டவர் சொல்லுகிற, நல்ல மூத்த தேவ மனிதர்கள் சொல்லுகிற, நல்ல பரிசுத்தவான்கள் சொல்லுகிற, நமக்காக ஜெபிக்கிற தேவ மனிதர்கள், தேவ பிள்ளைகள் சொல்லுகிற, நாம் போகிற சபையின் போதகர் நமக்காக ஆலோசனை சொல்லும் போது, வசனத்தின் அடிப்படையில், பிரசங்கத்தின் அடிப்படையில் கர்த்தருடைய வார்த்தை ஆலோசனையாய் வரும் பொழுது அதை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். We have to keep the word of God. தேவனுடைய வார்த்தையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். We should keep. நாம் அதை கட்டாயமாக கை கொள்ள வேண்டும். அதை எனக்குள்ள வைத்துக் கொள்ள வேண்டும். இருதயமாகிய பலகையில் அதை எழுதணும். அதன்படி நடக்கணும். அப்ப நான் ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும் அப்படின்னா அது எனக்குள்ள இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப சொல்லுது, முதலாவது நினைத்துக்கொள், இரண்டாவது ஏற்றுக்கொள், மூணாவது காத்துக்கொள். அப்பொழுது உங்கள் பாதையில நீங்கள் பயமில்லாமல் உங்கள் வழியில் நடக்க முடியும். உங்கள் கால்கள் இடராதபடி கர்த்தர் காப்பார். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, நீ சொன்ன நல்ல ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தங்கள் பாதையில வழியில ஆண்டவரை பயமில்லாமல் நடப்பதற்கும், ஆண்டவரே அவர்கள் இடராதபடி அவர்கள் கால் செம்மையான பாதையில நடப்பதற்கும் கர்த்தர் கொடுத்த ஆலோசனையின்படி ஆண்டவரே உம்மை நினைத்துக் கொள்ளவும், நீர் அனுமதிக்கிற பாதைகளை ஏற்றுக்கொள்ளவும், நீர் கொடுக்கிற ஆலோசனைகளை காத்துக்கொள்ளவும் நீர் உதவி செய்யும். அப்படி தங்களை அர்ப்பணிக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களை ஆசீர்வதித்து பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.